ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஒரு யுத்தம், ஒரு முத்தம். ஒரு குத்து ஒரு கொலை பரவாயில்லையா? உன் கையால கொலை செஞ்சா கூட எனக்கு பாக்கியம்தான் டார்லிங். உள்ள தூக்கி லாடம் கட்டினா 1 மாசம் நடக்க முடியாது. பரவாயில்லையா? இல்ல இது என்ன கார் கதவு திறந்துருக்கு? அது காத்தோட்டமா இருக்கட்டும்னு திறந்து வச்சோம் மாமா. தரு தோரா உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுல. நீங்க வாட்டு கதவை திறந்து வச்சிருக்கீங்க. ஆமாண்டா, நம்மளோட ட்ரம்ப் கார்டே துரதான். அவர் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. இல்லை அதிகாரி மேடம் நம்மள பார்த்தா வரா மாதிரி இருக்கு. கோமலாம் வராவ. அப்ப நீ நல்ல பொழுதுபோக்கு இருக்கு. சொல்லுங்க சண்முகம். நீ காருக்குள்ள இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பேசுறாங்கன்றத உள்ள உட்காந்தே நல்லா கேட்டுக்க. கவனிச்சுட்டு தான் இருப்பேன் சண்முகம். இல்லை சிவபாலா விடுவா. எப்படி நில்லு. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன சண்முகம், நக்கலா? என்ன மேடம், உங்களுக்கு இல்லைனாலும் உங்க பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அதுக்குதான் சொன்னேன். அதுக்கு போய் நக்கல சொல்லுதிய. இந்த திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத. நீ இன்னும் ஜெயிக்கல, அது உனக்கு தெரியுமா? தெரியும் மேடம். நான் வைஜெயந்தி, ஒரு போலீஸ் அதிகாரி. என்ன ஜெயிக்கிறதுக்கு எந்த கொம்பனும் இன்னும் பிறக்கல. நீ எல்லாம் ஒரு தூசி மாதிரி. உன்னால என்ன நெருங்க கூட முடியாது. ஓஹோ அப்படியா மேடம்? நீங்க சொன்னா தெரியாதா இருக்கு மேடம். பாரு, வைஜெயந்தியோட கோபத்தை பத்தி என் டிபார்ட்மெண்ட்ல கேட்டு பாரு. அப்பதான் உனக்கு தெரியும். விட மாட்டேன்டா உன்னை. அந்த அறிவழகனை உன்னால காப்பாத்தவே முடியாது. உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒட்டு மொத்தமா அழிக்காம நான் விடவே மாட்டேன். மேடம், முன்னாடி கூட எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. ஆனா இப்ப நீங்க பேசுறத கேட்கும் போதுதான் நாங்க ஜெயிச்சிரோன்ற நம்பிக்கையே வந்திருக்கு மேடம். என்ன வளர்ற? மேடம், உங்க கோவத்தை பார்க்கும் போதுதான் தெரியுது வேக வேகமா நீங்க தோத்துட்டு இருக்கீங்கன்னு. உங்க கோவமே அதை காட்டி கொடுக்குதே மேடம்.